வெந்தயக்கீரை புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரையை கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயத்தை போட்டு ஓரளவு வதக்கணும். ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி, புளி தண்ணி 2ம் சேர்த்துக்கணும். உப்பு போட்டுக்கணும். கொதிக்கும் போது ஒரு துண்டு வெல்லம், கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரை, 1 ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதித்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வெந்தயக்கீரை குழம்பு.